இன்னைக்கு என்ன மாடல் பார்க்க போறோம் அப்படின்னா லெஃப்ட், அதாவது கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா வெளில போயிடுவான், அந்த மாடல் சம்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த சம் என்ன அப்படின்னா ஏ வந்து 36 நாள் அந்த ஒர்க்கை முடிப்பான், பி வந்து 48 நாள் அந்த ஒர்க்கை முடிப்பான். ஆனா பி என்ன பண்றான் அப்படின்னா 12 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த வேலையை விட்டு வெளில போயிடுவான். பி 12 நாளுக்கு அப்புறம் அந்த வேலையை விட்டு வெளில போயிடுவான். அப்போ ரிமைனிங் ஒர்க் யார் மட்டும் பண்ணுவான்னா ஏ மட்டும் தான் பண்ணுவான். அவன் எவ்வளவு நாள் அந்த ஒர்க்கை முடிப்பான் அப்படிங்கிறது அந்த சம். சரியா? இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஆக்சுவலா எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஏ வந்து என்னது 36 days, பி வந்து எவ்வளவு 48 days. ஓகே, ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வந்துருக்குன்னா 144. எல்சிஎம் கண்டுபிடிச்சா 144 வந்துருக்கும். ஸோ இது எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை ஆகும்னா 4 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகும். இது எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை ஆகும்னா எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை ஆகும், 3 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகும். ஓகே, ஸோ டோட்டல் ஒர்க் இந்த இடத்துல என்ன அப்படின்னா என்னது, டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது 144. ஏயோட எஃபிஷியன்சி எவ்வளவு 4 நாள், பியோட எஃபிஷியன்சி எவ்வளவு 3, சாரி ஏயோட எஃபிஷியன்சி 4, பியோட எஃபிஷியன்சி எவ்வளவு 3. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா இப்போ நம்ம சம்முக்கு வருவோம். என்ன அப்படின்னா சம்ல பி வந்து எவ்வளவு நாள் ஒர்க் பண்றேன்னு சொல்லியிருக்கான், 12 நாள் வந்து பி ஒர்க் பண்றேன்னு சொல்லியிருக்கான். அப்போ பியோட எஃபிஷியன்சி எவ்வளவு 3. அவ அதாவது மீனிங் என்ன, ஒரு நாளைக்கு அவன் 3 ஒர்க் பண்றான்னு அர்த்தம். அப்ப 12 நாளைக்கு அவன் எவ்வளவு ஒர்க் முடிச்சிருப்பான், பி எவ்வளவு ஒர்க் முடிச்சிருப்பான் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடிக்கலாம் 3 ஒர்க். 12 நாளைக்கு அப்ப எவ்வளவு ஒர்க் முடிச்சிருப்பான் 36 ஒர்க் வந்து முடிச்சிருப்பான். ஓகே, பி என்ன பண்ணுவான் 36 ஒர்க் வந்து முடிச்சிருப்பான். எதுல, இந்த டோட்டல் ஒர்க்ல. அப்போ டோட்டல் ஒர்க் 144ல எவ்வளவு ஒர்க் முடிச்சிட்டான் பி, 36 ஒர்க்க முடிச்சிட்டான். அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் 108 ஒர்க் இருக்கும். இந்த 108 ஒர்க்கை தான் யார் பார்க்க போறா அப்படின்னா யார் பார்க்க போறா, ஏ வந்து பார்க்க போறான். இந்த 108 தான் என்ன பண்ண போறான், ஏ வந்து பார்க்க போறான். அப்போ இது எவ்வளவு நாள்ல முடிப்பான் அப்படின்னு பார்த்தா ஏ வந்து எவ்வளவு நாள்ல முடிப்பான்னு பார்த்தோம்னா டோட்டல் ஒர்க் எவ்வளவு 108, எவ்வளவு அவனோட எஃபிஷியன்சி எவ்வளவு 4. அப்போ எவ்வளவு டேஸ்ல முடிப்பான் 27 டேஸ்ல வந்து நம்ம ஒர்க் முடிப்பான். கேன்சல் பண்ணா 27 days. ஓகே, கிளியர்? இந்த மாடல், இந்த லெஃப்ட் மாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? கொஞ்ச நாள் வேலை பார்த்து வெளில போறான் அப்படின்னா அவன் எவ்வளவு நாள் வேலை பார்த்துருக்கானோ அந்த டேஸையும் அவனோட எஃபிஷியன்சி மல்டிப்ளை பண்ணி வர்றதுதான் என்னது, அந்த அவன் இருக்கிற அந்த டேஸ்ல பண்ண ஒர்க், அதை டோட்டல் ஒர்க்ல இருந்து மைனஸ் பண்ணிட்டு சம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த சம் என்ன அப்படின்னா ஏ வந்து 14 நாள்ல ஒர்க்க முடிக்கிறான், பி வந்து 30 நாள்ல ஒர்க்க முடிக்கிறான். இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 நாள் ஒர்க் பண்றாங்க. 3 நாள் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் ஏ மட்டும் என்ன ஆயிடுறான், ரிலீவ் ஆயிடுறான். அப்போ பி மட்டும் இருந்து எவ்வளவு நாள் அந்த ஒர்க்க முடிப்பான்னு கேட்டிருக்கான். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் இதுக்கு வந்து டோட்டல் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வந்துருக்கும் 30. இதுதான் என்னது டோட்டல் ஒர்க். இதோட எஃபிஷியன்சி என்னது, இது 2 டைம்ஸ் போகும், இது 1 டைம். ஸோ இதோட எஃபிஷியன்சி என்னது, ஏயோட எஃபிஷியன்சி 2 அண்ட் பியோட எஃபிஷியன்சி எவ்வளவு 1. இப்போ என்ன அப்படின்னா இந்த டோட்டல் ஒர்க்ல இந்த இப்போ 3 நாள் என்ன பண்ணிருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்திருக்காங்க. 3 நாள் ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்திருக்காங்க. சேர்ந்து வேலை பார்த்திருக்காங்கனால என்ன சொல்லிருக்கோம், எஃபிஷியன்சி அங்க ஆட் பண்ண மாதிரி இருக்கும். சரியா? அப்போ 3 × 2 + 1, ஏன்னா ஏயும் வேலை பார்த்திருக்கான் பியும் வேலை பார்த்திருக்கான். அப்ப 3 × 3 = என்னது 9. அப்போ டோட்டல் ஒர்க் 30ல எவ்வளவு ஒர்க் முடிச்சிட்டாங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து 3 நாள்ல 9 ஒர்க்க முடிச்சிட்டாங்க. அப்ப ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு இருக்கும் 21 இருக்கும். ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு இருக்கும் 21 இருக்கும். இந்த 21 தான் யார் பண்ண போறா அப்படின்னா பி பண்ண போறான். பியோட எஃபிஷியன்சி எவ்வளவு 1. அப்போ பி வந்து எவ்வளவு, பியோட டேஸ் என்ன அப்படின்னா டோட்டல் ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு 21 டிவைடட் பை அவனோட எஃபிஷியன்சி எவ்வளவு 1 = 21 days. ஓகே, சோ இந்த லெஃப்ட், அதாவது கொஞ்ச நாள் வேலை பார்த்து வெளில போறது எல்லாமே என்னது இம்பார்ட்டன்டான மாடல். ஸோ இந்த மாடல் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு முந்தின வீடியோஸ்ல நான் என்னன்னா அல்டர்னேட் டேஸோட மாடல் பார்த்துருந்தேன். ஸோ அதுவும் நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.